இன்னொன்னு, நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவனுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கேட்கல. சத்தமா சொல்லுங்க ஆமென். அம்மா அப்பா மிரட்டும் போது சின்ன வயசுல மிரட்டுவாங்க. சாப்பிடலைன்னா பூச்சாண்டி கையில பிடிச்சி கொடுத்துருவேன், சாப்பிடலைன்னா அவங்க கையில பிடிச்சி கொடுத்துருவேன். ஆனா எந்த அம்மா அப்பாவும் எந்த பூச்சாண்டி கையிலையும் பிடிச்சி கொடுத்தது இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். ஒருவேளை அப்படி உங்க வாழ்க்கையில பிசாசனுடைய போராட்டம் உங்களுக்கு இருந்தா கூட ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படாதீங்க. நீங்க தவறே செய்தவர்களா இருந்தாலும் கர்த்தர் சமூகத்துல போய் உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. என் நாமத்தினால அல்ல, யார் நாமத்தினாலன்னா கர்த்தர் நாமத்தினால. கர்த்தர் நாமத்தினால. என்னுடைய ட்ரெஸ் அழுக்கான ட்ரெஸ் தான், ஆனா எனக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிற இயேசு எனக்கு இருக்கிறார். இயேசு எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஒரு தேவ பிள்ளை மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க கண்டுக்காம இருந்தா போதும். பிசாச கவனம் சிலருக்கு எதுக்கெடுத்தாலும் ஒண்ணு என்ன தெரியுமா, ஒரு சாக்கு. எதுக்கெடுத்தாலும் பிசாசு, எதுக்கெடுத்தாலும் பிசாசு, எதுக்கெடுத்தாலும் பிசாசு. அவங்களுக்கு அது சந்தோஷமானு தெரியல. என்ன வந்தாலும் பிசாசு சோதிக்கிறான் பாஸ்டர், பிசாசு அப்படி பண்றான் பாஸ்டர், அப்படியெல்லாம் ரொம்ப எல்லாத்துக்கும் அவனையே கொண்டு வந்து விட்டுறாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அது வெறும் பிசாசுனால உண்டானது அல்ல. நம்மளை மாத்துறதுக்காக கூட இருக்கலாம், நம்மளை படிப்பிக்கிறதுக்காக கூட இருக்கலாம், அது நம்மளை தேர்னவங்களா நிற்பாட்டுறது கூட இருக்கலாம். எல்லா சோதனைகளும் பிசாசு கொண்டு வரதில்லை, ஆண்டவர் நம்மளை உருவாக்குறதற்காக சிலதை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால